ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ குறும்படமாக போட்டு வெளுவெலும் வெளுக்கிறாங்க நம்ம டப்பா அருண். அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த அருணுக்கு வந்துட்டு முத்துக்குமார் மேலே அவ்வளோ வன்மம். ஆமாம், முத்துக்குமார் மேலே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யாருக்கு தாங்க வன்மம் இல்லை அப்படி கேட்டிங்கன்னா அது கரெக்ட் தான். ஆனால் அருணுக்கு ஏன் இவ்வளோ வன்மம்னு எனக்கு சத்தியமாக புரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையை செஞ்சுட்டு, இந்த மாதிரி கேவலமான வேலையை செஞ்சுட்டு ப்ளே நீட், ப்ளே சேஃப், பி சேஃப், எதுக்கு இந்த மாதிரி கேவலமாக வந்துட்டு பேசணும்? ஒழுங்காக வந்து எல்லாருமே வந்து நீட்டாக விளையாடுங்க, சேஃபாக விளையாடுங்கன்னு சொன்னால் இவர் இந்த வேலையை பண்ணியிருக்கவே கூடாது. என்னென்னா நேற்று பார்த்தீங்கன்னா மஞ்சருக்கு சரியான அடி விழுந்திருக்கும். மஞ்சருக்கு மட்டும் இல்லை, சாச்சனாவுக்கும் சம்மாட்டி. அதுக்கு முழுக்க காரணம் யார் அப்படி பார்த்தா நம்ம என்ன நினச்சோன்னா ரஞ்சித் சாராக வந்துட்டு மேலே வந்து விழுந்தா நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து ஒரு குறும்படத்தை போட்டு கிளிக்கிறாங்க. என்னென்னா இவர் அருண் வந்து ஓடுற வேகமாக, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அருணோட டீம் அவங்களாம் உள்ளே போகிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா பின்னாடி வந்து மஞ்சள் வந்து முத்துக்குமாரனோட அந்த டால் எடுத்துகிட்டு வராங்க. அந்த டீம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் பிளாக் பண்ணுறாரு அந்த என்ட்ரன்ஸை. அப்போ பிளாக் ஆகும்போது ஓடி வந்தவங்க எல்லாருமே அப்படி நெருக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, அப்போ பின்னாடி வந்த நம்ம ஆள் ரஞ்சித் ஒரு தள்ளுறாரு. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு எல்லோரும் உள்ளே வராங்க. அதில் தான் மஞ்சரிக்கும் சாச்சனாவுக்கும் சம்மாடி. இது வெளியில் தெரியவே இல்லை. இதே இது அசீம் அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி போட்டு பொலபலம் பிறந்திருப்பாங்க, பெரிய சண்டையாக இருக்கும். இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் உணர்ச்சிசப்பட்டு கத்துறவங்க யாரும் இல்லாத காரணத்தினால இந்த விஷயம் வெளியே தெரியாமே போயிடுச்சு. ஆனால் நம்மளோட முத்து ரசிகர்கள் விடுவாங்களா, வச்சு கிளிக்கிறாங்க. இதில் வந்துட்டு இவ்வளோ வேலையை பண்ணிவிட்டு டப்பு டப்பான்னு எங்கள் முத்துக்குமரன் கலாய்க்கிறீங்களா நீங்கள்? நீ பண்ணதுக்கு வேலை என்ன, எச்ச வேலை அப்படி இப்படின்னு கலாய்க்கிறாங்க. பச்சை வச்சு செய்கிறாங்க. ஆனால் இதை வந்துட்டு அருண் தவிர்க்கலாம். ஏன்னா அருணுக்கு ஒரு நல்ல இமேஜ் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து இந்த வாரத்துலேருந்து ரொம்ப கெடுத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட் விஷயலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடமண்டா. முத்துக்குமரனும் மஞ்சளும் ஆல்ரெடி சொன்ன விஷயங்களை இப்போ வந்து ஆர்ஜி ஆனந்தியும் வந்து நேற்று சொல்கிறாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா இல்லை, நான் இத்தனை சப்பாத்தி வைப்பேன், நீங்கள் அதை சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லைனா வேறு யாருக்கும் கொடுங்க, நான் கம்மி பண்ண மாட்டேன்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அதுக்கு இந்த ஒன்றுக்கும் உதவாத இவர் தீபக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அது அவன் சொல்கிறது கரெக்டு தான்றாரு. இதே கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ ஃபுட்டு வேஸ்ட் ஆகுது, அப்போ கூட உங்கள் கண்ணுக்கு தெரியலையான்ற மாதிரி இருக்குது. இது எங்கே போய் முடிய போய் தெரியல. ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு செய்ய போகிறன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு அருண் எப்படா மாட்டார்னு விஜிஎஸ் வந்து காத்துட்ருக்காப்புல. அதனால தான் மாட்டாதனால தான் அவரை குங்குமப்பூ அதுக்கப்புறம் ஷர்ட்டை வச்சு கலாச்சிட்ருக்காரு. இந்த வாட்டி வச்சு செய்ய போகிறான்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எதுக்காக அந்த வழியை வந்து பிளாக் பண்ணார் அருண்? இது எவ்வளோ கேவலமான வேலை, இதை பற்றி சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.